அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை சார்பாக நிலம் சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் எளிதில் பெறும்பொருட்டு அனைத்து ஆவணங்களையும் ஒருங்கிணைந்த நில ஆவணம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த நில ஆவணம் என்றால் என்ன, ஒருங்கிணைந்த நில ஆவணத்தின் பயன்கள் என்ன, ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை நிலம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைந்த நில ஆவணம் என்ற ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் வருவாய்த்துறை நிலம் தொடர்பான ஆவணங்களை மிக எளிதாக பெறுவதற்காக ஒருங்கிணைந்த நில ஆவணம் இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டு என்ற புதிய இணையவழி சேவையை தொடங்கியுள்ளது. ஒருங்கிணைந்த நில ஆவணம் இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டு என்பது நிலத்தின் உரிமை, வரைபடம் மற்றும் வில்லங்கச் சான்று போன்ற பல்வேறு தகவல்களை ஒரே இடத்தில் வழங்கும் ஒரு மின்னணு ஆவணமாகும். இந்த திட்டத்தின் கீழ் நில ஆவணங்களில் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றங்கள் மற்றும் வசதிகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரே ஆவணமாக பெறுதல். இதுவரை தனித்தனியாக பெறப்பட்டு வந்த அரசு பதிவேடு, ரெஜிஸ்டார், சிட்டா மற்றும் புலப்படம் அதாவது FMB ஆகிய 3 ஆவணங்களும் இனி ஒரே ஒருங்கிணைந்த ஆவணமாக கிடைக்கும். பட்டா மாறுதல் வரலாறு, பட்டா டிரான்ஸ்பர் ஹிஸ்டரி, நிலத்தின் கடந்த 10 ஆண்டுகால பட்டா மாறுதல் விவரங்களை முந்தைய பட்டா மாறுதல் விவர அறிக்கை, பீரியர் பட்டா டிரான்ஸ்பர் டீடைல்ஸ் மூலம் இனி ஆன்லைனில் பார்த்துக் கொள்ளலாம். ஒருங்கிணைந்த நில ஆவணத்தின் நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலம் வாங்குபவர்கள் அதன் உரிமையாளர் மாற்றங்கள் மற்றும் எல்லை தகவல்களை ஒரே இடத்தில் சரிபார்க்கலாம். கட்டிட அனுமதி பெறுவதற்கும் சட்ட ரீதியான நில தகராறுகளை தீர்ப்பதற்கும் இந்த ஆவணம் எளிமையாக பயன்படும். ஒருங்கிணைந்த நில ஆவணத்தில் அடங்கியுள்ள தகவல்கள். ஒருங்கிணைந்த நில ஆவணம் பொதுவாக பின்வரும் விவரங்களை கொண்டிருக்கும். 1. பட்டா விவரங்கள். நிலத்தின் உரிமையாளர் பெயர், பட்டா எண் மற்றும் நிலத்தின் வகை அதாவது நன்செயா, புன்செயா போன்ற விவரங்கள் ஒருங்கிணைந்த நில ஆவணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். சிட்டா விவரங்கள். நிலத்தின் பரப்பளவு, தீர்வை அதாவது வரி மற்றும் நிலத்தின் பயன்பாடு போன்ற விவரங்கள் இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக அடங்கல் விவரங்கள். நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் மற்றும் சாகுபடி விவரங்கள் போன்ற தகவல்களும் இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். புலப்படம் அதாவது புல வரைபடம், FMB நிலத்தின் எல்லைகளை காட்டும் வரைபடம் இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருங்கிணைந்த நில ஆவணத்தின் முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மை. நிலத்தின் தற்போதைய நிலையை ஆன்லைன் மூலம் எப்போது வேண்டுமானாலும் சரிபார்க்கலாம். பத்திரப்பதிவு எளிமை. நிலத்தை விற்கவோ அல்லது வாங்கவோ முனையும் போது அதன் உரிமையை உறுதிப்படுத்த இது மிக அவசியமாகும். வங்கி கடன்கள், விவசாய கடன்கள் அல்லது நில அடமான கடன்கள் பெறுவதற்கு ஒருங்கிணைந்த ஆவணமே ஆதாரமாக கேட்கப்படுகிறது. போலி ஆவணங்கள் தடுப்பு. டிஜிட்டல் முறையில் கையொப்பமிடப்பட்ட ஆவணங்கள் என்பதால் மோசடிகள் குறைகின்றன. ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை ஆன்லைன் மூலம் பெறுவது எப்படி? தமிழ்நாட்டை பொறுத்தவரை வருவாய்த்துறையின் தமிழ் நிலம் மற்றும் எனி டைம் எனிவேர் சேவை இணையதளம் வழியாக இச்சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ www.eservices.tn.gov.in என்ற இணையதளத்தில் உங்கள் நிலத்தின் விவரங்களை பார்க்கலாம். இணையதளத்திற்கு சென்று பட்டா அண்ட் புலப்பட நகல் என்பதை தேர்ந்தெடுக்கவும், மாவட்டம், வட்டம் மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுக்கவும், பட்டா எண் அல்லது புல எண் உள்ளீடு செய்து உங்கள் ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை நாம் எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.eservices.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் இணையவழி சேவைகள், நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம், தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தின் வழியாக தான் ஒருங்கிணைந்த நில ஆவணம், பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட, அரசு பதிவேடு விவரங்களை பார்வையிட, பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க, அரசு புறம்போக்கு நில விவரம் பார்வையிட, புலப்பட விவரங்களை பார்வையிட, பட்டா நகலை பார்வையிட, நகர நில அளவை பதிவேடு, நகர நில அளவை வரைபடம், விண்ணப்ப நிலை, புல எல்லை வரைபட அறிக்கை போன்ற அனைத்து விதமான சேவைகளையும் இந்த இணையதளத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். உங்களது வீட்டிலிருந்தே கணினி வாயிலாகவோ அல்லது சேவை மையங்கள் வாயிலாகவோ இந்த ஆவணங்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒருங்கிணைந்த நில ஆவணம் பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காக இங்கே ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல சில தகவல்களை கேட்டிருக்காங்க. இந்த தகவல்களை நீங்க உள்ளீடு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல மாவட்டம் கேட்டிருக்காங்க. உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதன் பிறகு வட்டம் கேட்டிருக்காங்க, உங்க தாலுக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வருவாய் கிராமம், உங்க வட்டத்தின் கீழ் வரக்கூடிய வருவாய் கிராமத்தை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சர்வே எண் கேட்டிருப்பாங்க, அப்புறமா உட்பிரிவு எண் கேட்டிருப்பாங்க. சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண் என்டர் பண்ணி அப்புறமா கைபேசி எண் கேட்டிருக்காங்க, உங்க கைபேசி எண்ணை இங்க என்டர் பண்ணி கடவுச்சொல்லை பெற அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். உங்க மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை என்டர் பண்ணி ஓடிபி உறுதி செய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்க ஓடிபியை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சமர்ப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்களது நிலத்திற்கான ஒருங்கிணைந்த நில ஆவணம் திரையில் தோன்றும். இதுதான் அந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம். தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒருங்கிணைந்த நில ஆவணம், இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டு. இதுல அரசு பதிவேடு விவரங்கள், சிட்டா விவரங்கள், புலப்பட விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல மாவட்டம் கொடுத்திருக்காங்க, வட்டம், வருவாய் கிராமம், அப்புறமா அரசு பதிவேடு, புல எண், உட்பிரிவு எண், பழைய புல உட்பிரிவு எண், பகுதி, அரசு அல்லது ராயத்து வரி, வகைப்பாடு, அதாவது நன்செயா புன்செயா, பாசன ஆதாரம், இருபோகமா, மண் பயணம் அல்லது மண் தரம், தீர்வை, பரப்பளவு, மொத்த தீர்வை, பட்டாயன், பெயர் போன்ற விவரங்கள் எல்லாமே இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்துல அரசு பதிவேடாக கொடுக்கப்பட்டிருக்கும். கீழே வந்தீங்கன்னா சிட்டா விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பட்டாயன், உறவினர், உரிமையாளர் பெயர்கள், புலப்பட விவரங்கள் போன்ற அனைத்து தகவல்களுமே இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு, இந்த பிரிண்ட் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிலம் வாங்குதல், விற்றல் தொடர்பான அனைத்து சேவைகளுக்கும் இனி இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணமே முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்படும். ஆகவே நில உரிமையாளர்கள் கண்டிப்பாக உங்களது நிலத்தின் ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை பதிவிறக்க வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் உபயோகமானதாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.